வா சபேசன் பாடி முடிச்சா உண்மையிலேயே நாங்க செட்ல இருக்கவங்க எல்லாரும் அப்படியே காம் ஆயிடும். ஏன்னா சபேசன் எப்பவுமே பதட்டத்திலே இருப்பாரு. சபேசன் எப்படிமா பாடினாரு? என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்ப சொந்தங்களே, நீங்க எல்லாருமே என்னோட சொந்தம் தானே? இதை விட என்னக்கா எனக்கு வேணும்? இதை விட என்ன வேணும் எனக்கு? எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ சொந்தங்கள். இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சபேஷனை வந்து இப்படி பார்க்குறமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங். என் தங்கச்சி ரீனா அவங்களுக்கெல்லாம் சபேஷனாவுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் என்று சொல்கிறத விட அன்பு கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஒரு இதை என்னை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை சொந்தங்கள், தமிழ் உள்ளங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. வாவ், அழகான ஒரு தருணம். நீங்க பாடி முடிச்ச உடனே ஐ டிட் see கார்த்திக் சார் ரைஸ் அண்ட் கிளாப் ஃபார் யூ. அவர் எழுந்து நின்று உங்களுக்காக கைத்தட்டல் கொடுத்தாரு. ஸ்டாண்டிங் ஓவேஷன். கார்த்திக் சார், ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சபேசன் சார், என்னடா ஹவ் இஸ் தி ஃபீலிங்? சார் சந்தோஷமா இருக்கு சார். நம்ம சரேகமாபால ஒரு அழகான விஷயம் என்னன்னா, ஒரு சிங்கர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பாடினார்ன்றது ஒரு விஷயம். பட் அவர் எங்கேருந்து வந்து எந்த அளவுக்கு பாடினார்ன்றது நாங்கள் நிறையவே பார்ப்போம். எனக்கு அந்த விஷயத்தில் சபேசன் அவரே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கிராமத்திலிருந்து வேறு ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்து இன்னைக்கு இங்கே ஒரு 8,000-10,000 பேர் முன்னாடி பின்ன கோடியான மக்கள் பார்க்குற இதுக்கு முன்னாடி இந்த இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு எடுத்து இவ்வளோ அழகாக பாடினதுக்கு என்னுடைய ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் யூ சபேசன். ரொம்ப அழகாக பண்ண சபேசன். ஏன்னா சாஸ்திரிய சங்கீதம், கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுக்காம வெறும் கேள்வி ஞானத்தில் இந்த அளவுக்கு பாடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். சென்னை நல்ல அவரோட கை தட்டலாம் அவனுக்கு. நிஜமாவே ஐ திங்க் he deserves it. All the best சபேசன். Good luck to you and God bless you. அக்கா, நெக்ஸ்ட் கமெண்ட் நீங்கள் கேட்குறது முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன்க்கா. எனக்கு வந்து நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஆமாம் சொல்லுங்கண்ணா. இன்னொரு தடவை நான் அன்லக்கி அப்படின்ற வார்த்தையை நீ லைஃப்பில் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது ஒரு தடவை கூட. ஆமாம். ஏன்னா இப்போ ஒரு கமெண்ட் சொன்னார் பாரு, ப்ரொஃபஷனலாக கற்றுக்காமல் இப்படி பாடுறது கஷ்டம்னு. நான்லாம் 10 வருஷம் இப்படி கிளாஸ் போனால் கூட ஒரு லைன் பாட முடியாது. அதனால் இனிமேல் அந்த வார்த்தையை நீ எங்கேயுமே சொல்லக்கூடாது. நான் எல்லாருக்குமே அதாங்க நான் சொல்லுவேன். அன்லக்கி என்று யாருமே சொல்லக்கூடாது. சூப்பர். நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா நம்மளே ஒரு லக்கி பர்சன் தான். சூப்பர் டார்லிங், அமேசிங். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கா இப்படி ஒரு பர்சனோட நம்ம நிற்கிறது. நீங்கள் அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், யாரும் அன்லக்கி இனிமேல் லைஃப்பில் சொல்லவே கூடாது. அந்த சேஞ்ச் தான் சரிகமாக கொடுத்த மாற்றம். தேங்க்யூ சபேசா, we love you, we love you, we love you. All right, and I'll also ask Sainduma, Tamil teacher madam, please. பியூட்டிஃபுல் சிங்கிங் சபேசன். ஆனால் வந்து நான் ரொம்ப எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ஜேர்னி. சக்ஸஸோட முக்கியத்துவம் எவ்வளோ அது இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்களுக்கு இன்னும் எல்லாரோடையும் இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை பார்த்து பல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேருக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க சபேசன். கண்டிப்பாக இதே முயற்சி இருக்கட்டும் சபேசன். வாழ்க்கை மாறப்போகுது. ஆல் தி பெஸ்ட். I will start with you please. ஸ்ரீஹரியோட விக்ரம் எப்படி இருந்தது? கார்த்திக் சார், எனக்கு வந்து எவ்வளோ மெமரிஸ் இந்த பாட்டு. ராஜா சாரோட பாடும்போது கை காலெலாம் உதறும் இந்த பாட்டு பாடும்போது. நானும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடினேன் ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரிக்கு நல்லா கை தட்டலாம் ஒரு வாட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை கேட்கறது ஒரு விஷயம், இறங்கி பாடும்போது தான் இதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். அண்ட் ஒன் இன்க்ரெடிபிள் காம்போசிஷன் பை ராஜா சார் அண்ட் கமல் சார் வந்து வேறு லெவலில் பாடிருப்பார். ஸ்ரீஹரி, hats off to this great performance. Thank you sir. And good luck to you. Thank you so much sir. ஒன்றுன்னா it's coming to me. நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்லணும்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து கம்போசர் ஆகணும், நல்ல ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்னு பெரிய ஒரு ஆசை. ஸோ சார் கையிலேருந்து இப்படி ஒரு லெட்டர் அண்ட் I'm going to work with him. Yes. And your first check அது ஒரு கனவு தான் அக்கா. அது ஒரு கனவு இல்ல? ஆமாம். ஒரே ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லணும். நான் பெருசாக அச்சீவ் பண்ணேன்றதை சொல்லலை. பட் ஸ்ரீஹரி மாதிரி ஒரு 20 years பேக் நானும் பாட வரும்போது எனக்குள்ளே இருந்த அந்த ஆசையை வந்துட்டு ரஹ்மான் சார் அழகாக தட்டி எடுத்துகிட்டு he always said மியூசிக் கற்றுக்கோ, வெறும் ஒரு சிங்கராக உன்னை லிமிட் பண்ணிக்காத,
அப்படின்னு சொன்னார். சம்வேர் இன்றைக்கும் எனக்கு சோறு போடுறது அதுதான், அந்த அன்னைக்கு எடுத்த அந்த முயற்சி தான், அவர் கொடுத்த அந்த இதுதான். தட் இஸ் ஒன்லி மேக்கிங் மீ ஸ்டே அலைவ் டுடே. அண்ட் அந்த ஃபயர் எனக்கு இவன் முன்னில் இருக்குது நிஜமாவே. ஸ்ரீஹரி, காட் பிளஸ் யூ மேன், சீரியஸ்லி.